ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இதேம் சீரியல் ரிவ்யூ பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த சீரியலை வந்து நம்ம என்னதான் ரிவ்யூ பண்ணுறதுனே எனக்கு தெரியலப்பா. சரியா, மண்டை காயுது, உண்மையிலே மண்டை காயுது. நம்மளை ஒரு பைத்தியக்காரவங்களாக ஆக்கிடுவாங்களாட்டிருக்கு இந்த நாடகம் பார்க்குறவங்க எல்லாத்தையுமே. சரியா, ஒரு நேரம் நல்லா பேசுகிறான், ஒரு நேரம் எரிஞ்சு விழுகிறான், ஒரு நேரம் வந்து கொஞ்சுறான், ஒரு நேரம் தமிழ் பாப்பா கிட்ட ஃப்ரெண்டுங்கிறான். ஐயோ, அந்நியன் படத்தை விட ரொம்ப மோசமாக இருக்குதுப்பா. சரியா, ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம தோசை சைக்கோன்னு சொல்லி நம்ம சூர்யா பேசிகிட்டு இருப்பார் இல்லையா? அப்போ வந்து நீ வந்து பாரதி வந்து சூர்யாவை எவ்வளோக்கு எவ்வளோ கேவலமாக பேச முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ ரொம்ப கேவலமாகவே பேசுகிறான். சரியா, என்ன நடக்குது அப்படின்னா, இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கையில் தோசை சைக்கோன்னு சொல்லுவேன் நீ என்னைய அப்படின்னு சொன்னோன்னே அவள் அப்படியே பாரதியை முடிச்சுட்டே இருப்பாள் இல்லையா? அதுக்கப்புறம் வந்து நான் இந்த மாதிரி ஆதிக்கு எல்லாமே செய்கிறேன்னு சொன்னோன்னே அவன் டென்ஷன் ஆயிடுவான். நீ இந்த மாதிரி ஆதிக்கெலாம் நீ பண்ணக்கூடாது அப்படின்னோடனே, நான் ஏன் பண்ணக்கூடாது? நான் அப்படி தாண்டா பண்ணுவேன், நான் அப்படித்தான் செய்வேன். உனக்கு என்ன பிடிக்காதோ அதைத்தான் நான் செய்வேன், எனக்கு என்ன பிடிக்குமோ அதைத்தான் நான் செய்வேன். உன் இஷ்டத்துக்குலாம் என்னால் செய்ய முடியாது. நீ எப்படி உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும் ஒரு வீட்டுக்குள்ளே வந்து என்னோட புருஷன்னு சொல்லி என் குழந்தைங்களுக்கு நீ அப்பான்னு சொல்லி எவ்வளோ ட்ராமா பண்ணிவிட்டு இவ்வளோ செய்யும்போதே உனக்கே இவ்வளோ இருக்கும்போது அப்போ எனக்கு எவ்வளோ இருக்காது? நான் அப்படி தாண்டா பண்ணுவேன், உன் இஷ்டத்துக்குலாம் என்னால் செய்ய முடியாதான்னு சொல்லி ரெண்டு பேரும் சரியான ஃபைட்டு. இது அந்த புறணி பேசுகிற ரெண்டு லூஸுகளும் புறணி பேசிக்கிட்டு வெளியில் நின்று ஒட்டி கேட்டுக்கிட்டு இருக்குதுங்க, பார்த்துக்கிட்டு இருக்குதுங்க இங்கே என்ன நடக்குது. அப்புறம் என்ன நடக்குது, சாப்பாடெலாம் செஞ்சு வச்சுருவான். இந்த சண்டையை வந்து சூர்யா வந்து ரொம்ப அப்செட் ஆகி வெளியே வருவான். நீ சொல்கிறதெல்லாம் என்னால் கேட்க முடியாதா, நான் அப்படி தாண்டா செய்வேன் அப்படின்னு சொல்லுவா இல்லையா? அவன் ரொம்ப ஒரு மாதிரி அப்செட் ஆகிட்டு வெளியில் வருவான். இந்த வர்றதை வந்து ஆதி பார்த்துருவான். ஆதி ஃபோன் பேசிக்கிட்டே இருக்கும்போது ஃபோன் பேசிட்டு இப்படி திரும்பியால சூர்யா வந்து ரொம்ப அப்செட் ஆகி வெளியே வரதை பார்த்தோன்னே, அப்போ பாரதி வந்து நம்ம மேலே ஒரு அஃபெக்ஷனாக இருக்கிறது சூர்யாவுக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லி இவனே ஒரு இமேஜினேஷன் பண்ணிவிட்டு என்ன செய்கிறான் அப்படின்னா, பாரதி வந்து சாப்பிட கூப்பிட போவான். அப்போ நீங்கள் போங்க, நான் வரேன்னுவான். சரி நீங்கள் சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனும் போயிடுவான். சரி, ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்ப்பா. மறுபடியும் இந்த லூஸு புறணி பேசுகிற ரெண்டு லூஸுகள் வந்துட்டு, என்ன ஆதிக்காக வெயிட்டிங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் இந்த பாட்டி அவளை வெறுப்பேற்ற ஆரம்பிச்சிருச்சு. சரியா, அதுக்கப்புறம் அதெல்லாம் என்னால் பேச முடியல கைஸ். அதெல்லாம் நான் பேசினேன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். அதனால் நம்ம ஷார்ட்டாகவே முடிச்சுக்கலாம். ஏன்னா அந்த ரெண்டு லூஸுகளும் பேசுகிறதெல்லாம் நம்ம வீடியோவில் ரிவ்யூ பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், வீடியோலாம் பத்தாதுங்க. சரியா, அப்போ மறுபடியும் பாதியை வந்து கிண்டல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு அவர் வரலன்னா என்ன, நானே சாப்பாடு எடுத்து கொண்டு போய் ரூமில் கொண்டு போய் கொடுக்க போகிறேன்னு சொல்லும்போது கரெக்டாக சூர்யா தடுக்கிறாப்புல. நீ எதுக்கு அவருக்கு சாப்பாடு எடுத்து போகிற, என் பசி வந்து அவங்களுக்கு சாப்பிட தெரியாதா? இப்படி தான் எல்லாத்துக்கும் நீ இந்த வீட்டில் வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கியா? இந்த வேலையெல்லாம் நீ வச்சுக்காத பாரதி, மரியாதையாக போ, அவருக்கெல்லாம் நீ வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு போகாத அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே, நீ யாரா அதை சொல்கிறதுக்கு? நான் அப்படி தாண்டா எடுத்துகிட்டு போவேன், உன் வேலையை பார்த்துட்டு நீ போடா அப்படிங்கிறான். சரியா, அதுக்கப்புறம் வந்துட்டு போய் ரூமுக்குள்ளே போனால் அவன் அதுக்கு மேலே கத்துறான் ஆதி. சரியா, ஒரு தடவை சொன்னால் உங்களுக்குலாம் மண்டையில் ஏறுமா ஏறாதா, என்ன ஜென்மம் நீங்களா அப்படின்ற மாதிரி பேசுகிற அளவுக்கு கேட்டேன். யாரை எந்த இடத்துல வைக்கிறோமோ அந்த இடத்துல வைக்கிறது ஏன் தப்பு தான், அவங்கவுங்க இடந்த லெவல் தெரிஞ்சு நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஆதியை ரொம்ப லூஸ் டாக்கி விட்றான். உடனே இவளும் அங்கேயே தான் நிற்கிறா. சரியா, சாப்பாடு எடுத்துகிட்டு போய் தொலைங்கன்னு சொல்கிறா ஒளியா. ஆதி சத்தம் போடும்போது, சாப்பாடு எடுத்து இங்கே வச்சுட்டு போகிறீங்க, இதையும் எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்கிறான். சொன்ன உடனே அழுதுகிட்டே வெளியே வரும்போது சூர்யா இருந்துட்டு, இதுக்கு தான் நான் முதலே சொன்னேன், நம்ம மரியாதையை நம்ம தான் காப்பாற்றிக்கணும், நான் இது சாப்பாடு நீ எடுத்துகிட்டு போவேனான்னு சொன்னேன், உனக்காக தான் நான் பேசினேன், ஆனால் நீ என்னை கொஞ்சம் கூட மதிக்கவே இல்லை, அவரை மதித்து நீ சாப்பாடு எடுத்துகிட்டு போன, அவரான உன்னை மதிச்சாரா அப்படின்னு சொல்லி பேசுகிறான். பேசின உடனே ஒன்றுமே பேசலை, இவளும் வந்துடுறான். அதுக்கப்புறம் என்ன நடக்குது, பாரதிக்கிட்ட நான் இப்படி பேசியிருக்கக்கூடாதுன்னு ஃபீல் பண்ணுறான். நான் பாரதிக்கிட்ட இப்படி பேசியிருக்கக்கூடாது, சூர்யாவும் உங்களையும் நான் சேர்த்து வைக்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி பேசிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க பாரதின்னு சொல்லி இவனே தன்னைத்தானே ஃபீல் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் என்ன நடக்குது, திடீர்னு ஞாபகம் வந்து பாரதி வந்து ரூமில் வந்து ஹை ஃப்ரெண்ட் அப்படின்ட்டு வர்றான். ஃப்ரெண்டுன்னு வந்தோடனே என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு தமிழ் பாப்பா வந்துட்டு, நான் ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்கேன், சோலார் ப்ராஜெக்ட்டு அப்படின்னு. இந்த மாதிரி ப்ராஜெக்ட்லாம் நீங்கள் என்கிட்ட கேட்டு தானே பண்ணுவீங்க, இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோமே, அப்படியே நீங்கள் இதை கேட்கல அப்படின்னு சொன்னேன். இல்லை இப்போ தான் பண்ணிகிட்ருக்கேன்ப்பா அப்படின்னு சொன்னோன்னே,
இந்த பையன் யார் அப்படின்னு கேட்டோன்னே ஆதி இப்படியே பார்க்குறான். என்னடா நம்மளை பார்த்து ஆறு அப்படின்னு கேட்குறேன். உடனே பாரதி இருந்துட்டு இவனை இதை விட்டோம்னா நீ ஆதி வந்து நம்மளை கொஷின் கேட்க ஆரம்பிச்சிடும்னு சொல்லிட்டு பாரதி நேக்கா தமிழே இந்த ப்ராஜெக்ட் தேவையான திங்ஸ்லாம் வீட்டில் இருக்குது, போய் நீ ஆதியும் போய் எடுத்துகிட்டு சொல்லி 2 பேர்த்தையும் அனுப்பி விட்டான். அனுப்பும்போது அந்த குழந்தை இப்படி திரும்பி பார்த்துட்டு போகுது. யாரா இவன் நம்மளை பார்த்து யாருன்னு கேட்குறானேன்னு சொல்கிறேன், கேட்குற மாதிரி அந்த குழந்தை பார்த்துட்டு போகுது. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, பாரதிக்கிட்ட வந்து நீ எதுக்கு தமிழை வெளியே அனுப்புன, நம்ம 2 பேரும் சந்தோஷமாக இருக்கிறக்கான்னு சொல்லி மறுபடியும் கொஞ்சிக்கிட்டு இருக்கிறான். இதையே இந்த லூசுக 2 வெளியிலேருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்குது. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, மறுபடியும் ஞாபகம் வந்து நான் எதுக்கு இங்கே வந்தேன், உங்கள்கிட்ட ஏதாவது நான் தப்பாக பிஹேவ் பண்ணிட்டேனா அப்படின்னு பேசுகிறான். இல்லை அதெல்லாம் ஒன்றில் நீங்கள் என்கிட்ட ஃபைல் கேட்க தான் வந்தீங்கன்னு சொல்கிறான். சொன்ன உடனே இந்த பாட்டி இந்த லட்சுமி என்ன சொல்லுது, ஐயோ நம்மளுக்கு மண்டையே வெடிச்சிருமாட்டிருக்குது, நம்மளை பார்த்து இவன் யாருன்னு கேட்குறான். ஐயோ என்னால் முடியல. நீ உங்களுக்கெல்லாம் மண்டை வெடிக்காது, நாடகம் பார்க்குறோம் இல்லையா, எங்களுக்கு தான் மண்டை வெடிக்குது. சரியா, கொஞ்ச நாளில் நாங்கள் எல்லாருமே சைக்கோ ஆயிடுவோமாட்டிருக்குது, நாடகம் பார்க்குறவங்க எல்லாருமே. அப்படித்தான் நீங்கள் எடுக்கிறீங்க இதயம் சீரியல், கேவலமாக இருக்குது. ஒரு நல்ல கதை சீசன் 1லேயே இந்த கதையை முடிச்சுட்டு போயிருக்கலாம். ஜனனி போகும்போதே இதுக்கு ஒரு எண்டு கார்டு போட்டு ஃபேமிலி எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து வச்சு முடிச்சிருந்தீங்கன்னா நாடகம் முடிஞ்சிருக்கும். சரியா, பல்லவின்னு ஒருத்தையை கொண்டு வந்து உள்ளே நுழைச்சி சீசன் 2ன்னு வச்சு ஜனனி நடித்த கேரக்டர் எல்லாத்தையும் கொண்டு வந்து பல்லவியை திணிக்கன்னு நினச்சா முடியுமா? அப்படியே நெகட்டிவ் ரோலாகவே நீங்கள் காமிச்சாலும், அவனுக்கு ஞாபகம் வர மாதிரி காமிச்சாலும், ஜனனி இருக்க இடத்துல நீங்கள் பல்லவியை எப்படி வைக்க முடியும்? ஆனால் நீங்களாம் வைப்பீங்க. சீரியலை பொறுத்தளவு எதை வேணாலும் மாற்றலாங்கிறது உண்மைதான். சரியா, அந்த மாதிரி தான் நீங்களும் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க எல்லாருமே. அப்புறம் வேறு என்ன கைஸ், இதில் ரிவ்யூ பண்ணுறதுல வேறு ஒன்றுமே இல்லை கைஸ். சரியா, எனக்கு தெரிஞ்சு சூர்யா திட்டின உடனே ஆமாண்டா அப்படி தாண்டா நான் கொண்டு போவேன், அவர் என் புருஷன்னு சொல்லி வாயை திறந்து சொல்லணும். அதை சொல்கிறதுக்காக சூர்யா வந்து இப்படி பண்ணுறானா என்னன்னு தெரியல. ஒருவேளை இவன் வந்து வாசு அனுப்பின ஆளாக இருந்தால் வாசுவை நினச்சி பார்க்க மாட்டேங்கிறாளேன்னு சொல்லி வாசுவோட ஞாபகங்களை உள்ளே கொண்டு வர பார்க்குறானா, எதுவுமே மண்டையில் புலப்படவே மாட்டேங்குது. மொத்தத்தில் இதயம் சீரியலை பொறுத்தளவு, இதயம் சீரியல் டேரக்டருக்கு என்னாச்சுன்னே தெரியல, லூஸ் பிடிச்சிருச்சா பைக்கியம் பிடிச்சான்னு தெரியல. இந்த சீரியல் பார்க்கறவங்க நம்மளுக்கு எல்லாத்துக்குமே கூடிய சீக்கிரம் பைக்கியமோ லூஸோ ஏதோ பிடிச்சிட மாட்டிருக்குது. ஒரு நேரம் நல்லா பேசுகிறான், ஒரு நேரம் இதாக பேசுகிறான், ஒரு நேரம் தப்பாக நடந்துக்கிட்டேனான்னு கேட்குறான், ஒரு நேரம் வந்து கொஞ்சிறான், பொண்டாட்டின்னு வந்து கொஞ்சிறான். சார் நீங்கள் பாரதியை கொஞ்சாமல் போங்க. சரியா, எங்களுக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. சரியா, இதெல்லாம் நாங்கள் நிறையா படங்கள் சீரியல் நிறையா பார்த்தாச்சு. சரியா, அவங்க தமிழ் பாப்பா கிட்ட வந்து நீங்கள் ஃப்ரெண்டுன்னு பேசுகிறீங்க இல்லையா, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரியா, அந்த குழந்தை இத்தனை நாள் வரைக்கும் அப்பாவை நேரில் பார்த்துட்டு கூப்பிட முடியாமல் எவ்வளோ ஒரு சிரமத்துக்குள்ளாச்சுன்னு எங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அதனால் அந்த பொண்ணுக்கிட்ட வந்து நீங்கள் ஃப்ரெண்டுன்னு பேசுகிறது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. அது ஒன்று தான் எனக்கு பிடிச்சிருக்குது கைஸ். இந்த சீரியலை பொறுத்தளவு அது இவனுக்கு ஞாபகம் அப்பப்போ வருது இல்லையா, இப்போ தமிழ் பாப்பா கிட்ட வந்து ஃப்ரெண்டுன்னு பேசுகிறான் இல்லையா, அது ஒன்று தான் எனக்கு பிடிச்சிருக்கு. சரியா, மற்றபடி இவளை போய் கொஞ்சிறது அதெல்லாம் எனக்கு சுத்தமாகவே எனக்கு பிடிக்கலைங்க. சரியா, கொண்டாட்டி புருஷன் அது கொஞ்சம் என்ன கொஞ்சாட்டி என்ன, அது வேறு விஷயமே இல்லை. அந்த குழந்தைங்களுக்கு அப்பா கிடைக்கணும், அவ்வளோதான். அப்புறம் வேறு என்ன உங்களோட நிறைய குறைகளை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ மற்ற சீரியலை பொறுத்தளவு அந்த கார்த்திகை தீபத்தில் வந்து நம்மளை மொக்க பண்ணிட்டாங்க கைஸ். இந்த ரேவதி கூமுட்டை தான் வந்து கனவு கண்டிருக்கா இப்படி. ஐயோ சாமி ஏன்டா இப்படி படுத்துறீங்க. அப்புறம் வேற என்ன, கும்பாபிஷேகம் மறுபடியும் நடக்குது. இவங்க கும்பாபிஷேகம் நடத்த வேண்டியதான், அவங்க வந்து தடுக்க வேண்டியதான். இதே பொழப்பாக தான் இருக்குது, வேறு பொழப்பே இல்லை இவங்களுக்கு. இது போனவங்க நாடகம் எடுக்க தெரியுமா தெரியாதுன்னே தெரியல. ஒரு கோயில் விஷயத்துலேருந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருந்தால் நல்லாவா இருக்குது. ஐயோ சாமி முடியலையா. அப்புறம் வேற என்ன, சின்னஞ்சிறு கிளியில் அவங்க அக்கா கர்ப்பமாக இருக்கிறது அவங்க அப்பனுக்கு தெரியாதாட்டு இருக்குது. அதை மறைக்கிறதுக்காக இந்து வந்து என்னமோ டாக்டர்கிட்ட வந்து ஏதோ பேச போகிற வைக்க போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இது என்ன கதையோ. நான் தான் சொல்லையா, ஜீ தமிழை பொறுத்தளவு இந்த மாசமாக இருக்கிறத மறைச்சி நடிக்கிறது, அப்புறம் வந்து கோயிலில் வந்து சிலிமிசம் பண்ணுறது, அக்கிரமம் பண்ணுறது, சாமியவே வந்து கொச்சப்படுத்துறது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் ஜீ தமிழில் வந்து நல்லாவே பண்ணுவாங்க. நாடகங்களை பொறுத்தளவு ஜீ தமிழில் இதுதான். நீங்கள் என்ன தான் சீரியல் நீங்கள் நல்லா தரமாக நீங்கள் கொண்டு வந்தாலும் அதில் பேய் பூதம் பிசாசிப்பா அப்படி தானே கேஸ். நினைத்தாலே இன்றைக்கும் சொல்லி ஒரு நாடகம் நல்லா போயிட்டு இருந்துச்சு. கரெக்டாக 7:30 மணி 8 மணிக்கு போடுவோம், பொம்மி நாடகம்னு சொல்லி அவ்வளோ ரொம்ப சூப்பராக போயிட்டு இருந்துச்சு. அந்த சீரியலில் வந்து புருஷனை இழந்த ஒரு பொண்ணு இருக்கும், போலீஸ்காரனாக ஒருத்தன் வருவான். சரியா, அவன்லாம் வந்து இந்த சீரியலில் வந்து அந்த பொண்ணுக்கு ஜோடியாக இருக்கிற மாதிரிலாம் நல்லா போயிட்டு இருந்தது கதை.
எங்கிட்டிருந்து இந்த பேய் பூதம் பிசாசுன்னு கொண்டு வந்தாங்களோ நாடகம் ஒன்றும் இல்லை, ஒரு உப்பு சப்பு எதுவுமே இல்லை. நாடகம் ஒரு மண், நினைத்தாலும் இன்னைக்கு ஒரு மண். சாமி அந்த தாத்தா, அந்த ஒரு தாத்தான்னு ஒருத்தனா, அந்த தாத்தாக்கெல்லாம் ஏற்கனவே வயசாகி தான் நடித்தார். இனி எவ்வளோ வயசாச்சுன்னே தெரில. அப்பா சாமி. அப்புறம் வேற என்ன சீரியல்? சந்தியா ராகம் நான் பார்க்குறதே இல்லைப்பா. அதுக்கப்புறம் வீராவில் ஒரே காமெடியாக தான் போயிட்டுருக்குது, வீரா சீரியல். அப்புறம் வேற என்ன, மத்தியானம் போடுற இன்னைக்கு வாரிசு இன்னைக்கு எபிசோடு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கைஸ். தமிழ் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் சூப்பராக இருந்தது. யார் அந்த சீரியல் எடுக்கிறாங்கன்னே தெரில, உண்மையிலேயே சூப்பராக இருக்குது, நாடகம் எக்ஸலண்ட்டாக இருக்குது. அப்படியே சிபி வந்து தமிழ் பேச பேச கண்ணி கலங்கி நிற்பான் பார்த்தீங்களா, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. எல்லா வசனமுமே நல்லா இருந்தது. அவங்க செஞ்சது கூட எனக்கு வலிக்கலைங்க சார், நீங்கள் செஞ்சீங்க பாருங்கள், அதுதான் எனக்கு ரொம்ப வலிச்சிச்சுன்னு. வார்த்தையெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. உண்மையிலே வாரிசு சீரியல் ரொம்ப ரொம்ப சூப்பர். அடுத்து ஒரு தர்த்தரையும் பிடிச்ச நாடகம் இதயம் சீரியல்னு ஒன்று போடுறாங்க பாருங்க, அது உண்மையிலே தர்த்தரம் பிடிச்ச நாடகம் தான் கரும். அப்புறம் மௌனம் பேசியதே, எப்படியோ காவேரி கிட்டேருந்து இது மணிமேகலைகிட்டேருந்து உண்மையை வாங்கி வீடியோ எடுத்து துளசி பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிட்டா பாருங்க. அதான் உண்மைகள் தெரிஞ்ச உடனே துளசியை மருமகளாக ஏற்றுக்குவாங்களாமா, ஜனனியை வீட்டை விட்டு அடித்து பற்றிடுவாங்களான் இருக்குது. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். மௌனம் பேசியது எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி இல்லைன்னு நாளைக்குள்ளே முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன் கைஸ். அப்புறம் வேறு என்ன, அவ்வளோதான். மொத்தத்தில் இதயம் சீரியல் உண்மையே ஒன்று சொல்லட்டுங்களா கைஸ், உண்மையிலே எனக்கு இதை ரிவ்யூ பண்ணுறதுக்கு எனக்கு இஷ்டமே இல்லைங்க, சரியா? உண்மையிலே பைத்தியம் முடிக்கிற மாதிரி நாடகம் நல்லாவே இல்லைங்க. உண்மையிலே நாடகம் நல்ல ஒரு நல்ல கதைக்களம். சீசன் 1லேயே முடிச்சிருக்கலாம், சீசன் 2 வரைக்கும் இதை கொண்டு வந்து இழுக்கணும்னு அவசியமே இல்லை, சரியா? இவன் வந்து ஒருத்திக்கோ நீங்கள் தான் என் உலகம், நீங்கள் தான் என், உங்களை பார்க்காத வரைக்கும் நான் வேண்டான்னு தான் இருந்தேன், உங்களை பார்த்த பிறகு உங்களோடைய வாழணும்னு நினைக்கிறேங்கிறா, நீங்கள் தான் என் உலகமேங்கிறா, உங்களை விட்டுட்டு போகவும் முடியல, உங்கள் கூட இருக்கவும் முடியல, உங்ககிட்ட உண்மையை சொல்லவும் முடியல, நீயோ ஒருத்திக்கும் புலம்புறான், அவன் ஒருத்திக்கும் ஐயையோ நான் பாதியை தப்பாக பேசிட்டேன்னு புலம்புறான். மொத்தத்தில் நாடகம் ரொம்ப சொதப்பலாக இருக்குது. அந்த பாட்டியும் அந்த லட்சுமி அம்மாவும் புறணி பேசுறது தான் லாய்க்கும். பேசாமல் இதுக்கு ரெண்டாவது அவங்ககிட்ட போய் உண்மையை சொல்லலாம்ல கைஸ். இந்த பாரு தம்பி ஆதி, நீ தான் பாரதியோட புருஷன் அப்படின்னு சொல்லி நீ இந்த மாதிரி நினைவலைகளை அழிச்சிட்ட அப்படின்னு சொல்லி எதையாவது ஒன்று சொல்லலாம்ல. இவனுக்கு ஞாபகம் வர மாதிரியே எடுக்கிறாங்க, இல்லைன்னா சொல்லலை. இப்போ பார்த்தா ஞாபகம் வருது, அது பழைய ஆதியாக வர்றான். பாரதியும் தமிழும் இருப்பாங்க பாருங்கள், பழைய ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணக்கு முன்னாடி லவ் பண்ணிகிட்டு இருப்பான் பாருங்கள், அந்த ஆதி இப்போ தான் வர்றான். நீ இவங்களுக்கு கல்யாணம் நடந்தது எப்போ ஞாபகம் வர்றது, இவங்க அம்மாவை இவ தப்பாக பேசினது எப்போ ஞாபகம் வர்றது, இவங்க அம்மா செத்து ஐயோ சாமி முடியல. இந்த சீரியல்லாம் இப்போக்குள்ளே முடியாதாட்டிருக்குது கேஸ், இதுக்கெல்லாம் ஒரு எண்டு கார்டே இல்லையாட்டிருக்குது. உண்மையிலே நான் மனசன் டேரக்டர் சார் உங்களுக்கு எஞ்சி கேட்டுக்கிறோம், தயவுசெய்து இதயம் சீரியலுக்கு ஒரு எண்டு கார்டு போடுங்க. முடியல எங்களால். எத்தனையோ நல்ல நல்ல கதைகள் இருக்குது, நல்ல நல்ல சீரியல் இருக்குது, அதெல்லாம் போடுங்கப்பா தயவுசெய்து. இந்த சீரியலில் போதும், அந்த ஹீரோவை போட்டு படுத்திக்கிட்டு இருக்கிறீங்க, சரியா? என்னமோ ராஜா சின்ன ரோஜாவில் வந்து நல்லா மிலிட்ரி மேனாக காமிச்சிருக்காங்க, அந்த சீரியல் நல்லா போயிட்டுருக்கு அப்படின்லாம் பேசுகிறாங்க, கமெண்ட்ஸ்லாம் வருது. எங்களுக்கு இதயம் சீரியலில் கதையை நல்லபடியாக கொண்டு போங்க, நல்லபடியாக இதுக்கு ஒரு எண்டு கார்டு போட்டிங்கன்னா எங்களுக்கு நிம்மதியாக இருக்கும், சரியா? மொத்தத்தில் இந்த சூர்யா அப்படிங்கிறது யார், இவனை அனுப்பி வச்சது யார் அப்படிங்கிற உண்மையும் சீக்கிரமாக எங்களுக்கு தெரிய வையுங்கள், சரிங்களா? ஓகே கேஸ், வேறு என்ன உங்களோட நிறைய குறைகளை கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம நாளைக்கு ரிவ்யூவில் பார்க்கலாமா? பை.